Hi friends, welcome to AJITHA'S Samayal. நாம இன்னைக்கு ராஜ்மா வச்சு ஒரு குழம்பு செய்ய போறோம். இது ரைஸ்க்காக. சோ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स பார்க்கலாம். இப்போ நான் வந்து ராஜ்மா வந்து ஊற வச்சு நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். இது 10 மணி நேரமா ஊறிட்டு இருக்கு. நைட்டே ஊற வச்சதனால. சோ இத வந்து இப்போ நம்ம குக்கர்ல மாத்திட்டு சோ இது முழுகுற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. இது ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு வேக வைப்போம். வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஒரு 4 விசில் வந்துட்டோம். விசில்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ராஜ்மாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. சூடு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்படியே நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் அடுப்பில் வச்சிடலாம். பேன் சூடாகிட்டோம். ஓகே, இப்போ பேன் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 2 பீஸ் சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு போட்டுக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மெலிசு மெலிசா இதை போட்டுருவேன். இது நல்லா வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. கலர் நல்லா மாறி ப்ரௌன் கலர் வந்துச்சு லைட்டா. ஸோ இது போதும். இதை வந்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். இதில் வந்து வெங்காயம், அந்த சின்ன பீஸ் பட்டை, கிராம்பு எல்லாம் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் நமக்கு குழம்புக்கு. ஸோ இதை ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம் மிக்சியில். ஆனியன் இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். ஓகே, ஸ்டவ் நம்ம வெங்காயம் வதக்கணும்னே அதே பேனை அடுப்பில் வச்சுக்குவோம். இது கொஞ்சம் லைட்டாக சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனியன் வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்டா. 3 தக்காளி போட்டு இதையுமே நல்லா பேஸ்டா. இது வதக்கலை, அப்படியே கட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கோம். 3 தக்காளி. பேன் சூடாயிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். இது சும்மா லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். கடுகு இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். லைட்டாக சீரகம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, தக்காளி ஊற்றிக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ ½ டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூனுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூனுக்கு கரம் இது தனியா பொடி, ½ டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி இருக்கும் இல்லையா, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் காரம் எனக்கு தேவை. அது சேர்க்கும் போது இன்னும் ஒரு டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்டாக நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள் நம்மளோட இந்த பேஸ்ட் எப்படி அழகாக வந்துருக்கு பாருங்கள் நல்லா. ஸோ நல்லா வதக்கி அந்த ஸ்மெல் போட்டோடனே நம்ம அந்த வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பட்டையும் கிராம்பெலாம் போட்டு அரைச்சிருக்கோம். நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வச்சு இந்த இதை ஊற்றிடுவோம். ராஜ்மாவை அதில் வேக வச்ச தண்ணியே அதில் இருந்தது. ஸோ அதோடு சேர்த்து ஊற்றி வச்சேன். இதே நம்ம டிஃபனுக்கு செய்கிறோம் அப்படின்னா இப்போ திக்கா இதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் வதக்கும் போது தயிரும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இதே மசாலாலாம் போட்டு திக்காக நல்லா செஞ்சு எடுத்துட்டோன்னா நம்ம சப்பாத்திக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். உப்பு சுத்தமாகவே இல்லை, உப்பு போட்டுக்கலாம். செக் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது குழம்பு, அருமையாக இருக்குது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கொதிக்க விட்டுலாம். 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம குழம்பு ரெடியாக இருக்குது. நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் மேலே வந்து சூப்பராக ரெடியாக இருக்கு. பாருங்க, நல்லா திக்காக இருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ராஜ்மா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், see you.